எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலா ரமணி. நான் இப்போ லாஸ்ட் வீக் ப்ரொமேட்ரிக் எக்ஸாம் எழுதினேன். சவுதி நர்சிங் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஜெனிஃபர் மேம் தான் வந்துட்டு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களோட கைடன்ஸ், அவங்களோட டீச்சிங் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து டில் எண்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கன்ஃப்யூசிங்காகவும் இருந்துச்சு. நம்ம எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம பாஸ் ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் அந்த நான் எக்ஸாம் புக் பண்ண டேட் பக்கத்தில் வர வர எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. நான் மேம்கிட்டேயுமே பேசினேன். ஒரு 10 டேஸ் முன்னாடி நான் பேசினேன். எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அதை வச்சு அவங்களோட மெட்டீரியல்ஸ் தான் நான் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் ஃபுல்லாக மேம் சென்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாகவே படித்தேன். அதுலேருந்து ஒரு சும்மா இல்லை, உண்மையிலே நான் சொல்கிறேன். பொதுவாக வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு கேட்கவே மாட்டாங்க. பிடிஎஃப் அண்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படித்ததில் ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் 620 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் எதிர்பார்க்காத ஸ்கோரு. என்னால் நம்பவே முடியல அந்த ஸ்கோர் நான் வாங்கினதுன்ட்டு. ஸ்டில் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஜெனி மேம். உங்களால தான் எல்லாமே நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது வந்துட்டு இந்த அகாடமியில் நான் ஜாயின் பண்ணதுக்குமே வந்துட்டு ஜெனி மேம் தான் காரணம். அது வந்துட்டு மேமோட வீடியோ நான் எப்போயோ ஒரு டைம் பார்த்து இவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தான் மேம் எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கைட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வீடியோஸ் பார்த்து நான் கடைசியில் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக வந்து இப்போது நான் எப்படியும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். காட்க்கு தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஜெனி மேம், உங்களுக்கு நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் தான் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கைட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ கைஸ்.